வாழ்க்கையில நீங்கலாம் ஒரு முறையாவது நீங்க வந்து ஜெயில போய் பார்த்து வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிட்டாங்க. அப்படி என்ன ஜெயில்ல இருக்கு? ஜெயில் என்பதே வந்து தவறு செய்தவர்களை ஒரு திருத்தும் ஒரு கூடாரம் தானே. சிறைதான் குற்றவாளிகளை உருவாக்குற இடம். நான் செய்த குற்றத்துக்கு நான் நியாயம் பேசி விசாரணை சிறைவாசியாக இருக்கும்போது நான் ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி ஆகி ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் கழிச்சிட்டேன்னா நான் செய்த குற்றத்தை நான் தவறுன்னு என்று உணர்வு. இங்கே சாதிய சமூகமாக ஒரு சமூகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த சமூகம் இன்னும் சாதி என்ற சாக்கடையில் மூழ்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா உங்களை போன்ற நீதிபதிகள் சிறையில் வந்து இருக்கணும்னு சொன்னேன். சிறை கைதிகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறைவாசிகள்லாம் வந்து பேசுறத நம்ம பார்க்கணும். இல்லை, தமிழ்நாடு முழுக்க சிறையில் இருக்கு. நீங்கள் மதுரை மத்திய சிறை அப்படிலாம் கிடையாது. பாலியல் சீண்டல் என்பது ஆணும் உடல் உறவு வச்சுக்கிறது. இது வந்து சிறையில் காலங்காலமாக இருக்குது. வெளியே இருந்து ஜாக்கெட்டு சேலை இப்படிலாம் மனுவில் வாங்கிட்டு சொல்லி அவனை போட சொல்லி அவனை வந்து ஒரு திருநங்கையாகவே பார்த்து அவனை வந்து செக்ஸ் வச்சு இன்றைக்கி அவன் வெளியே வந்து ஒரு திருநங்கையாகவே அலைஞ்சிக்கிட்டு. நான் எந்த ஊர் என்னன்னு கேட்பாங்க. இந்த ஊர் இந்த வழக்கு அப்படின்னு முடிஞ்சேன்னா ரைட்டு அண்ணன் இருக்கணும் அவனுக்கு அப்படின்ட்டு அவனை வந்துட்டு ஏய் குருவி வந்திருக்கு அந்த பாஷெல்லாம் சொல்லக்கூடாது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய கைதிகள் சிறை தண்டனை அனுபவித்து வெளியில் வந்தது பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்டிகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் நம்ம வந்து பார்க்குறோம். சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் நீங்களாம் ஒரு முறையாவது நீங்கள் வந்து ஜெயிலில் போய் பார்த்து வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிட்றாங்க. அப்படி என்ன ஜெயிலில் இருக்குது? ஜெயில் என்பதே வந்து தவறு செய்தவர்களை ஒரு திருத்தும் ஒரு கூடாரம் தானே. 2 விதமாக சிறையை பார்க்கணும். குற்றவாளிகளை குற்றம் சாட்டப்பட்டவர்களை திருத்துமிடம் சிறை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. நான் இப்போ வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, சிறைதான் குற்றவாளிகளை உருவாக்குற இடம் அப்படின்னு பார்க்குறேன். தப்பு பண்ணி முடிச்சது பிறகு அவங்களுக்கு தண்டனை பெற்று தானே உள்ளே போகிறாங்க. நீங்கள் விசாரணை சிறைவாசியாக இருக்கும்போது நீங்கள் செய்த குற்றத்துக்கு நியாயம் பேசிக்கிட்டே இருப்பீங்க. நான் செய்த குற்றத்துக்கு நான் நியாயம் பேசிக்கிட்டே இருப்பேன். விசாரணை சிறைவாசியாக இருக்கும்போது நான் ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி ஆகி ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் கழிச்சிட்டேன்னா நான் செய்த குற்றத்தை நான் தவறுன்னு என்று உணர்வேன். ஏன்னா எது எப்போ என்ன தவறுன்னு தோணும்னா, நான் செய்த குற்றம் இருக்குல்ல, அது ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டு சிறையில் என்ன கிடக்கிறேன்ல, அப்போ தான் அது உணர சொல்லும். அது வரைக்கும் அது உணர சொல்லாது. நீங்கள் விசாரணை சிறைவாசி இருந்தால் ஒரு 3 மாதத்தில் பெயில், ஒரு 6 மாதத்தில் பெயில், ஒரு குண்டர் தடுப்பு சட்டமோ இல்லை தேசிய பாதுகாப்பு சட்டமோ போட்டால் கூட நீங்கள் பிணையில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஹீரோயிசமாக அலைவீங்க. மறுபடியும் உங்களை கொலை செய்ய தூண்டும். மறுபடியும் ஒரு ஹீரோயிசத்துக்காக நீ ஏதாவது செய்வீங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு தொடர் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாது. அதே நீ ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பம் உங்களை பிரிஞ்சிருக்கிறது, உங்கள் உறவினர் உங்கள் குடும்பத்தை மதிக்காமல் இருக்கிறது, உங்களுடைய பெத்த பிள்ளை உங்களை மதிக்காதுங்க. பெத்த பிள்ளை மதிக்காது. சரி, அப்பா சிறையில் இருக்கான்னு சொன்னால் வெக்கப்படும் சொல்கிறதுக்கு. நிறையா பிள்ளைங்க என்னுடைய தந்தை வந்து ஃபாரினில் இருக்காரு அப்படிலாம் சொல்லி வளர்ந்துருக்கு. ஏன்னா அது ஒரு சிறையில் இருக்கிறது ஒரு எங்கள் அப்பா வந்து கொலை பண்ணிட்டு போனார், எங்கள் அப்பா திருடிட்டு போனார், எங்கள் அப்பா இந்த தண்டனை வழக்கில் சிறையில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறது கூச்சப்படுவாங்க. அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிறை ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு ஏன்னு சொன்னால், நான் ஒரு நீதிபதியை பார்த்து என்னுடைய கொலை வழக்கு நடக்கும்போது ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டே இருப்பேன். வழக்கு விசாரணை முடிந்து இறுதிக்கட்ட விசாரணையில் இந்த நீதிமன்றம் உங்களை குற்றவாளி என்று முடிவு செய்கிறது அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு. நான் சொன்னேன், என்னுடைய வழக்கில் உள்ளவங்களாம் அழுது நாங்கள் குற்றவாளியில் இருந்தாங்க. நான் என்ன கேட்டேன்னா, இங்கே சாதிய சமூகமாக ஒரு சமூகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த சமூகம் இன்னும் சாதி என்ற சாக்கடையில் மூழ்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா உங்களை போன்ற நீதிபதிகள் சிறையில் வந்து இருக்கணும்னு சொன்னேன். நீதிபதிட்ட ஜட்ஜிட்ட நேராக சொன்னேன். அண்ணன் தியாகு, தமிழ் தேசிய அண்ணன் தியாகு, அவர் நீதிமன்றத்தில் அதிகமாக பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு நீதிபதியிட்ட எதிர்த்து பேசின ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். அவருக்கு பிறகு நான் நினைக்கிறேன். நீதிபதியிட்ட ரொம்ப கேள்வி பேசி வாக்குவாதம் பண்ணி, இங்கே சாதியாக இருக்குது, இங்கே சாதிய சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், உங்களை போன்ற நீங்கள் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறீங்க, நீ ஒரு நாள் சிறையில் வந்து நீங்கள் இருந்து பாருங்க அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில், என்னுடைய ஆயுள் தண்டனை ஜட்ஜ்மெண்ட்டில், எனக்கு ஆங்கிலம் அப்போ தெரியாது, நான் ஆங்கிலம் சிறைக்குள்ளே படிச்சுக்கிட்டேன். எனக்கு ஆங்கிலம் தெரியாது அப்போலாம், நான் சிறைக்குள்ள படிச்சுக்கிட்டேன் ஆங்கிலம். யூ ஆர் டூ அக்யூஸ்ட் ஓவர் டேக்கிங், நோ அப்பீல் பெயில் அப்படின்னு அடிச்சிட்டார் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில். யூ ஆர் டூ அக்யூஸ்ட் ஓவர் டேக்கிங், நோ அப்பீல் பெயில். நான் இதை சிறைக்குள்ளே படிச்சுக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் மைண்ட் செட்டில் இருக்கும். ஆனால் அவர் இப்படி சொன்னப்போ உங்களுக்கு தெரியலையா? அவன் ஆங்கிலம் சொல்லும்போது புரியல.
Okay. என் சொல்ல நீ ஓவர் டாக்கிங் டூ எக்ஸ்ட் ஓவர் டாக்கிங் எனக்கு புரியல, என்னமோ சொல்கிறாப்புல அப்படின்னு போயிட்டேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அடிச்சிருக்கு. உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரும். ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து நான் சிறைக்குள்ள வந்து யாராவது கூட படிக்க சொல்லுவோம்ல. இப்போ சரி இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஆயில் டெண்டர்லாம் ஆனஸ் கொண்டு போவோம்ல, கொண்டு போய் எனக்கு முன்னாடி சீனியர் இருப்பாங்க. சீனியர்னா என்ன ஆயில் டெண்டர் இருப்பாங்களே, அதில் படித்தவங்க வச்சவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து படிக்க வேண்டியது அதை மட்டும் பாரு. உன்னை வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு 2 அக்யூஸ்ட் ஓவர் டாக்கிங் அடிச்சிருக்காயா ஜட்ஜு எதுக்கு அடிச்சு அந்த இதுன்னா அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததை எதிர்த்து பேசணும். நீ தப்பு, நீ சிறையில் வந்து பாரு. அதெல்லாம் சிறையில் வந்து சிறைக்கு போயிட்டு வரணும் நானும் சொல்கிறேன். நீங்கள் 10 நாளாக சிறையில் போய் இருந்து பாருங்கள், ஒரு 15 சிறையில் இருந்து பாருங்கள். நான் என்னுடைய மனைவிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீ ஏதாச்சும் ஒரு சிறைக்கு போயிட்டு வரா போராட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா 10 பதினஞ்சு சிறையில் இருந்து வா அப்போ நீ மனைவிட்ட சொல்லுவேன். ஏன்னா வந்து சிறை என்பது ஒரு தனிமைப்படுத்தி உங்களுக்கான எந்த இதுவுமே இல்லாமல் அங்கே ஒரு வாழ்முறை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை படிக்கணும், இல்லை அதை பார்க்கணும், இல்லை அதை சொல்கிறவங்க கேட்டு அவங்க சொல்கிறத கேட்டுனா நீங்கள் திருந்தணும். இப்போ நம்ம இந்த ஊடகத்தில் பேசுகிறோம்ல, இந்த மீடியாவில் பேசும்போது இதை பார்க்குறவங்க தவறு செய்யக்கூடாதுன்னு உணரணும். புரியுதுங்களா? இந்த ஹீரோயிசம், ரவுடிசம், தாதாயிசம், நான் பெரிய ஆள் அப்படின்ற இந்த அரசியல் இந்த ஒரு மாய இருக்குல்ல, இதுக்குள்ளே ஆட்பற்றக்கூடாது. அதனால் குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு சிறையை போய் எல்லாரும் பார்க்கணுங்கிறது தான் நானும் சொல்கிறேன். 8 ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன்னா 8 வருஷம் வந்து நம்ம சிறையிலே இது போராட்டத்துக்காக உள்ளே போனோம், இவ்வளோ பெரிய தண்டனையை வாங்கி நம்ம 8 வருஷம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஃபீல் பண்ணது உண்டா? நான் தண்டனை வாங்கும் போதும் ஃபீல் பண்ணல. நீதிமன்றம் தண்டனை கொடுச்சு. நீதிமன்றம் ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்தனே, நான் வெளியே வந்து முழக்கம் போட்ட முழக்கமே வந்து சாதி ஒழிப்போம் சாதி ஒழிப்போம் என்று முழக்கம் போட்டேன். ஒழிப்போம் ஒழிப்போம் கந்து வெட்டியை ஒழிப்போம் முழக்கம் போட்டேன். நான் என்னுடைய நட்பாக பெரிதாக தொடர்பில் இருந்த அண்ணன் ராஜாராம் என்று தமிழ்நாடு விடுதலைப்படையை சேர்ந்தவருக்கு வீர வணக்கம் போட்டேன் நீதிமன்றத்திலே. நான் எப்பெல்லாம் நீதிமன்றத்துக்கு வரணும் அப்பெல்லாம் நீதிமன்றத்தில் முழக்கம் போட்டு தான் போவேன், முழக்கம் போட்டு தான் வருவேன். ஏன்னா நான் ஒரு அரசியலை ஏற்றிருக்கேன், ஒரு விடுதலைக்கான அரசியலுக்கு வந்திருக்கேன். இன்னும் இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம், சாதியா இங்கே அடிச்சு நொறுக்கப்பட்ட சமூகமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட சமூகத்தில் நான் ஒரு விடுதலை அரசியலுக்காக நின்றனால நான் செய்த விஷயத்தை அது தவறோ சரியோ அது இன்றைக்கு வேணாம், ஆனால் எனக்கு நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் சிறைக்கு போனேன். நான் இன்றைக்கும் நான் ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியாக என்னுடைய அனுபவங்கள், நெருக்கடிகள் இதெல்லாம் சமாளித்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பெருமை இருக்கும். என்ன இருக்கும்னா, கந்துவெட்டி சட்டம்னு ஒரு சட்டம் நீ தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது எங்களுடைய வழக்கினால தான். இந்த வழக்கினால தான் கந்துவெட்டி சட்டம்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கு. இந்த வழக்கு நான் சார்ந்த வழக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசப்பட்ட வழக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அன்னைக்கு சட்ட அமைச்சர் பொன்னையன் இந்த வழக்கை பற்றி பேசி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகவேல் ராசன் அன்னைக்கு வந்தவாத சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு வந்து விளக்கம் அளித்து தான் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆகையால் இன்றைக்கு நான் இந்த வழக்கு சிறைக்கு போனதை பற்றியோ ஆயுள் தண்டனை பற்றியோ கவலைப்படலை. ஆனால் நம்மால் ஒரு சட்டம் வந்திருக்குல்ல, அதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். சிறை கைதிகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறைவாசிகள்லாம் வந்து பேசுறதை வந்து பார்க்கும். நீங்கள் இருந்த மதுரை மத்திய சிறையில் வந்து அப்படி எதுவும் பாலியல் துன்புறுத்தல்லாம் இருக்கா? இல்லை, தமிழ்நாடு முழுக்க சிறையில் இருக்கு. ஏன்னா மதுரை மத்திய சிறை அப்படிலாம் கிடையாது. பாலியல் சீண்டல் என்பது ஆணும் உடலுறவு வச்சுக்கிறது, இல்லை ஒரு ஆண் 14 வயசு 15 வயசில் அந்த மைனர் 18 வயசில் வர பசங்களை ஒரு ரவுடிசம் தாதா இப்படிலாம் இருப்பாங்க. இல்லை இன்னும் சாதாரண கைதிகள் என்ன செய்வாங்கன்னா காசு கொடுத்து செக்ஸ் வச்சுக்குவாங்க ஆண்கிட்டே. இது வந்து சிறையில் காலங்காலமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சுந்தர் ஒரு பையன் ஒரு திருட்டு வழக்கில் சிறைக்கு வரான். அவன் சிறைக்கு வந்து எங்கள் கூட இருக்கான், எங்கள் கூட நட்பாக இருப்பான், பழகுவான் வைப்பான். அப்போ சிறையில் இருக்கிற ஒரு முன்னணி 2-3 தாதாக்கள் அவனை வந்து அப்பப்போ அவனை வந்து சீண்டல் பண்ணுவாங்க. ஆள் சிறப்பாக இருப்பான். அவனை சீண்டல் பண்ணி அவனை வந்து தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்துவாங்க. அவங்களாம் பெரிய ஆள் வயதில் அரசியலில் அப்படி நபர் அவனை தண்ணி எடுக்க வச்சு தண்ணி கொண்டு அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவனை உள்ளே வச்சு விளையாடுவார் வைப்பார். அவனுக்கு வெளியே இருந்து ஜாக்கெட்டு சேலை இப்படிலாம் மனுவில் வாங்கிட்டு சொல்லி அவனை போட சொல்லி அவனை வந்து ஒரு திருநங்கையாகவே பார்த்து அவனை வந்து செக்ஸ் வச்சு இன்றைக்கி அவன் வெளியே வந்து ஒரு திருநங்கையாகவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் தெருவில். இது பெரிய வேதனை. அதே மாதிரி தம்பி ரவின்னு ஒரு தம்பி, நம்ம தம்பி தான், அவனையும் இப்படி ஒரு பிரபலமான வழக்கில் உள்ள ஒருத்தவர் வந்து அவனை டார்ச்சர் பண்ணி அவனை ஒரு திருநங்கையாகவே ஆக்கி அவனை பார்ப்பார். அவனும் அவர் இல்லாமல் இருக்க மாட்டான். அப்படிலாம் சிறைக்குள்ளே வந்து சில அடிக்ட்லாம் இந்த மாதிரி ஆணும் செக்ஸ்குள்ளதில் இது ஒரு அடிக்டாகவே இன்றைக்கு வரைக்கும்
பெரிய தாதா பெரிய ரவுடி நாங்கள்லாம் அப்படின்ற சொல்கிற நபர்களே இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் இருப்பாங்க. இல்லை, இது சிறைத்துறை கண்காணிப்பாளர் வந்து கட்டுப்படுத்த முடியும்? அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. நீ கஞ்சா சிறையில் எப்படி இருக்குது, செல்ஃபோன் இப்படி சிறையில் இருக்குன்னா, இந்த மாதிரி ஆணும் ஆணும் செக்ஸ் கொள்வது, இல்லை ஒரு ஆணு கட்டாயப்படுத்தி செக்ஸ் கொள்வது சிறைக்குள்ள இன்னைக்கு இருக்குது. ஒரு ரூமுக்கு அதிகபட்சம் 3 பேரில் இது பண்ணுவாங்க. இல்லை 40 பேர்லாம் ரூமில் இருக்காங்க. ஒரு அறைங்கிறது 40 பேர், விசாரணை சிறைவாசி அறைங்கிறது 40 பேர். நீங்கள் உங்களுக்கு ஒரு தேவைப்படும், உங்களுக்கு வேணும்னா இவன் வந்து புதுசாக வந்துட்டான், 18 வயசு 19 வயசு இருக்கான், 20 வயசு ஆள் கலராக இருக்கான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு முதல்ல வந்து என்ன எந்த ஊர் என்னன்னு கேட்பாங்க. இந்த ஊர் இந்த வழக்கு அப்படின்னு சொல்ல முடிஞ்சேன்னா ரைட்டு அண்ணன் இருக்கணும் அவனுக்கு அப்படின்ட்டு அவனை வந்துட்டு ஏய் குருவி வந்திருக்கு, அந்த பாஷைலாம் சொல்லக்கூடாது, தப்பு. ஏய் குருவி வந்திருக்கு, இது நம்ம குருவி அப்படின்னு சொல்லி வச்சுக்குவாங்க. அப்படி அவங்களும் பிரிச்சுக்குவாங்க, இவன் எனக்கு இருக்கணும் பிரிச்சுக்குவாங்க. அப்போ அவனை வந்துட்டு பக்கத்தில் அண்ணன் கூடறான் அப்படின்னு அவன் என்ன செய்வானா, ஒரு பெரிய தாதா பெரிய ஆள் அவர் கூட இருந்தோம்னா பாதுகாப்பாக இருக்கும், வெளியே போகிறதுக்கு பிரச்சனை இருக்காது, சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க. கிடைக்காத பொருள் சிறைக்குள்ள உணவுகள் மற்ற ஸ்நாக்ஸு பீடி சிகரெட்டு இப்படிலாம் இருக்கும்ல, அது எல்லாமே அவர் கொடுத்துருவார். அப்புறம் அவர் வந்து கொடுத்து முடிஞ்சோன்னே அவர் என்ன செஞ்சாலும் அது ஒத்து போயிடுவான். சரி ரைட்டு ஓகே நம்ம இங்கே யாரும் தெரிய போகுது அப்படின்ற மனநிலை வந்து வர கைதிக்கும் இருக்கும். அதெல்லாம் அவனை அனுபவம் கொள்வாங்க. பெரிய பெரிய தாதாவே நடந்திருக்கு, பேர் சொல்ல விரும்பலை. செல்போன் கஞ்சாலாம் இல்லாமல் இன்னைக்கு சிறை இயங்காது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே சமயம் இப்போ பீடி இல்லாமலும் வந்து சிறை இயங்காது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு துண்டு பீடிக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 துணியை துவச்சி உள்ளாடைய கூட துவச்சு தரதுக்கு ஆள் இருக்கு அப்படிங்கிறத உண்மை. நீங்கள் அது மாதிரியான பார்த்த அனுபவங்கள் இருக்கு நிறைய தம்பி. இப்போ நாங்களே வந்து தண்ணி எடுக்கணும்னா பீடி கொடுப்போம், இப்போ துணி துவைக்கிறதுக்கு பீடி கொடுப்போம், அயன் பண்ணுறதுக்கு பீடி கொடுப்போம். பீடி வந்து ஒரு பெரிய என்ன சொல்லணும்னா அந்த காலத்தில் பண்டமாற்ற முறைன்னு சொல்லுவாங்களே, நெல் கொடுத்தா அவங்க வந்து அது என்னாச்சும் பொருள் காய்கறி கொடுப்பாங்கன்ட்டு, அந்த மாதிரி சிறைக்குள்ள வந்து பீடி வந்து ஒரு பண்டமாற்ற முறை. துணி துவைக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பீடியை பார்த்தா ஒரு 500 ரூபாய் மதிப்பு மாதிரி 50 ரூபா ஒரு பீடி. ஓகே. அப்போ நீங்கள் தயிர், இப்போ இந்த உணவு இந்த தயிர்லாம் வந்துட்டு இந்த டிபியில் உள்ளவங்க அவங்களுக்குலாம் தயிர் பால் கொடுப்பாங்க. ஒரு பீடி கொடுத்து அந்த பாலை கொடுத்துட்டு போயிடுவான். 1 லிட்டர் பால் நமக்கு அந்த நோயாளிக்கு பால் கொடுத்துருப்பாங்க. அவன் பாலை குடிக்க மாட்டான், அவனுக்கு பீடி தேவை, அந்த பாலை விற்றுருவான். 2 பீடிக்கு 3 பீடிக்கு விற்றுருவேன் பாலை. ஓகே. தயிரை விற்றுருவான். ஒரு லிட்டர் தயிர் நான் 5 பீடி கொடுங்க தயிர் வச்சுக்கன்றேன். அவனுக்கு இந்த நோயாளியை முட்டையை கொடுத்து பாலை கொடுத்து தயிரை கொடுத்து அவனை காப்பாற்ற நினைப்பாங்க. அவன் தேவை பீடி, இந்த 5 பீடி கொடுங்க அந்த தயிர் வச்சுக்க பாலை வச்சுக்க விற்றுருவான். இது இப்போயும் நடக்குது. அதில் பீடி வந்து சிறைக்குள்ள வந்து ஒரு அத்தியாவசிய தேவை. தமிழக அரசு குறைந்தபட்சம் இந்த பீடியெல்லாம் அனுமதிக்க சொல்கிறேன் நானே. ஏன், அதாவது சிறை வந்து ஒரு சீர்திருத்தம் இல்லை நீ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சிறையில் வந்துட்டு கஞ்சா இருக்குல்ல, கஞ்சாவே சிறைக்குள்ளே இருக்குல்ல, அப்படின்னா பீடி நீங்கள் பீடியை வந்து கொடுத்து ஒரு நாளைக்கு 4 பீடி 5 பீடி கொடுத்துருங்கிறேன். ஏன்னா சிறைக்குள்ளே இருக்கிற சிறைக்கு போகிறாங்கல்ல, ஒரு பீடி 50 ரூபா 20 ரூபா 30 ரூபான்னு விற்கிறாங்க, சிறையை பொறுத்து விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் பீடி கொடுத்தீங்கன்னா அவன் சாப்பிட்டுக்குவான்ல, காசு கூட போகாதுல்ல. அவன் அன்றாடம் காய்ச்சி சிறைக்கு வரான், கிராமத்தில் இருந்தோ ஏதோ இடத்துல வரான், அவன் போய் 50 ரூபா கொடுத்து 4 பீடி 3 பீடி அடிக்கிறான்ல, அதுக்கு சிறையே வந்து ஒரு 4 பீடி தருவோம், ரேஷனில் தருவான், தினமும் 4 பீடி தருவோம். அப்படி ரேஷனில் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு உலக நாட்டில் சிகரெட்டே தரான்லாம், சரக்கு தரான். உலக நாடுகளில் சிறையில் சரக்கு தரான், சிகரெட்டு தரான், எல்லாம் தரான். நீங்கள் இங்கே பொத்தி வைக்கிறதுனால தான் என் குற்றங்கள் கூடிக்கிட்டே இருக்குது. சிறையில் கைதிகளுக்கு தரப்படும் வேலைகள் என்ன, எவ்வளவு தான் சம்பளம் கொடுப்பாங்க, இந்த வேலைக்கு இவ்வளவு செய்யணும் அப்படின்னு சொல்லி? எனக்கு தெரிஞ்சு 200 ரூபா வரைக்கும் சிறையில் வந்து சம்பளம் வாங்குறாங்க. 200 ரூபா அதிகபட்சம் 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. எழுத்து வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு சம்பளம், எழுத்து வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு சம்பளம், உடல் உழைப்பு வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு சம்பளம், தறிப்பற்ற இந்த மாதிரி விவசாயம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சம்பளம். இந்த சம்பளத்தை தாண்டி இவங்களுடைய உடல் உழைப்பெல்லாம் இந்த வேலையெல்லாம் வந்து அவங்களுடைய நன்னடத்தை விதியில் சேரும். ஆயுள் தண்டனை சிறைவாசிகளாக இருக்கட்டும், இல்லை குறைந்தபட்ச தண்டனை சிறைவாசிகளாக இருக்கட்டும், கடுங்காவல் தண்டனைன்னு ஒரு சிறைவாசிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த வேலை பார்ப்பதால் நன்னடத்தை சான்றிதழ் கிடைக்கும். நன்னடத்தின் விதி, அந்த விதியை வந்து இவங்களுக்குலாம் அது கிடைக்கும். பிறந்தநாள், சுதந்திர தினம், அதில் வந்து இந்த லீவெல்லாம் குறைச்சி இவங்களை வந்து வெளியே அனுப்புவாங்க. அதே லீவை வந்து அந்த வேலை செய்யாத சில பணக்காரர்கள், பல அரசியல்வாதிகள் அவங்களும் பயன்படுத்துவாங்க. நீங்கள் வேலையே செய்யாமல் காசை கொடுத்து 50,000 1 லட்சம் கொடுத்து இந்த மாதிரி நான் வந்து வேலை செஞ்சேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு அவங்களும் வெளியே வருவாங்க. அண்ணா பிறந்தநாள், காந்தி ஜெயந்தி பிறந்தநாள்லாம் வெளியே வருவாங்க. இந்த ஊழல் நடக்குது. இல்லை, என்னென்ன மாதிரியான வேலைகள் வந்து அங்கே தரப்படும் பர்டிகுலராக?
முதல் வேலைன்னா நீங்கள் உணவு சமைப்பது, உணவு கூடம், கேண்டீன், உணவு சமைப்பது, Kitchen. உணவு கூடம். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டனை காவலர்கள், இது சிறையில் முக்கியமான வேலை. உணவு சமைப்பதும் தண்டனை காவலர்களும் எல்லா சிறையிலும் ஒரு முக்கியமான வேலை, 2 தான். தண்டனை காவலர்களும் கன்விக் வார்டன், இந்த வெள்ளை குள்ளா வச்சு ஆஃப் டவுசர் வெயிட்டில் போட்டு பெல்ட்லாம் போட்டுருப்பாங்க, தண்டனை காவலர்கள். இது எல்லா சிறையிலும் இருக்கும். ஆனால் வந்து மற்ற இப்போ ஒரு சில சிறைகள்லாம் வந்து தறிப்பட்டர் இருக்கும், இல்லைன்னா அந்த காக்கி கவர் ஒட்டுவாங்க, ஆஃபீஸ் கவர் ஒட்டுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். அது சிறையை பொறுத்து இருக்குது. ஒரு சிறைச்சாலையில் தொழிலுக்குன்னே சில சிறைச்சாலை இருக்கும். சில சிறைச்சாலைகள் வந்துட்டு தொழில் இல்லாமல் அந்த உள்ள பிரச்சனையை சமாளிக்கிறதே அவங்க பெரிய வேலை. பாளையங்கோட்டையெல்லாம் வந்து பிரச்சனையை சமாளிக்கிறது பெரிய வேலை அதிகாரிகளுக்கு. சொல்கிறீங்க பாளையங்கோட்டை இல்லை சொல்கிறேன், சண்டை, சாதி சண்டை, பிரச்சனை இப்படி இருக்கும். அதை சமாளிக்கிறது உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். அதனால் அந்த தொழிலெலாம் அங்கே இருக்காது, சிலருக்கு இருக்காது. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தண்டனை காவலர்கள், உணவு கூடம், இதெல்லாம் முக்கியமானது. இந்த துணி தேய்க்கிறது, தறிப்பற்ற, ஆஃபீஸ் கவர் ஒட்டுறது, இதெல்லாம் முக்கியமானது. ரிவிஷன் வேலை ஏங்க. ஆனால் குறைந்தபட்சம் அலுவலக வேலையாக ஒரு 100 தண்டனை சிறைவாசிகளாச்சும் இருப்பாங்க. அலுவலக வேலையாக, அலுவலக வேலை சிறையில் வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாத அலுவலக வேலைகளில் சிறையில் இருக்க தண்டனை காவலர்கள் இருப்பாங்க. 100 பேர் இருப்பாங்க எல்லா சிறையிலையுமே. சிறை குறித்து வேறு எதுவும் சொல்ல நினைக்கிறீர்களா? இல்லை, ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, இந்தியா அரசு 2மே வந்து மனிதநேயம் பேசுகிறாங்க, மனிதம் பேசுகிறாங்க. ஆனால் சிறைச்சாலைக்கு ஒருத்தன் போயிட்டாலே அவன் வந்து தொழுநோயாளியை பார்ப்பது போல் தான் இந்த சமூகம் பார்க்குது. ஆகையால் எந்த குற்ற வழக்கில் இருந்தாலும் சிறையில் இருப்பவன் அவனும் மனிதன் தான். இந்த ஜனநாயகத்தில் அவனும் ஒரு அங்கம்தான். ஆகையால் சிறைச்சாலையில் இருக்கும் சிறைவாசிகளுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த மனித சமூகத்திலிருந்து சிறை போயிட்டாலே இந்த மனித சமூகத்திலிருந்து அவங்க அத்து போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, அவங்களுக்கான சொத்து இருக்குது, அவங்களுக்கான எல்லாமே இங்கே இயங்குது வெளியே. ஆனால் சிறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நடைப்பிணம் அப்படின்னு தான் இருக்காங்க. சிறைவாசிகளை பற்றி, சிறையை பற்றியோ வெளியே பேச முடியாத சூழல் உருவாகிட்டு இருக்கு. ஆகையால் தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் தடுப்பு சட்டத்தில் இருக்கவங்க வாக்களிக்கலாங்கிற முறை இருக்குது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கவங்களும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் இருக்கவங்களும் வாக்களிக்கலான்ற முறை வந்து இருக்குது. அதே போல் விசாரணை சிறைவாசிகளும் தண்டனை சிறைவாசிகளும் வாக்களிக்கணும், அவங்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணும், ஓட்டு போடணும். ஏனென்றால் அவங்க ஏதோ அவங்க கிராமத்தில், ஊரில் ஓட்டு போட்ட நபராக இருப்பாங்க. ஆகையால் அவங்களும் ஓட்டு போடுங்கிறத இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்கிறேன். இது அரசு கவனத்துக்கு போகணும், அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணும், அவங்களும் மனிதர்கள் தான், மனிதன் தான் என்பதை அரசு கவனத்தில் கொள்ளணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுப்பேன். நமக்கு நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.